ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனை நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 80ஆம் சங்கீதம் அதனுடைய 14, 15 இரு வசனங்களை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 80, 14, 15 வாசிக்க கேட்கலாம். சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து, வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், உமது வலதுகரம் நாட்டின கொடியையும், உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியையும், உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் காட்சி தருளும். நீர் உமக்கென்று திடப்படுத்தின உம்முடைய கிளையையும் கடாட்சி தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசாப் என்கிற சங்கீதக்காரன் தேவ சமூகத்தை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். நீர் நாட்டின கொடி, உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடி ஐயா, நீர் திடப்படுத்தின இந்த கிளையை கடாட்சி தருளும். ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய ஜனங்கள் அவருடைய திராட்சை செடிகளாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய கொடிகளாய், அவருடைய கிளைகளாய் இருக்கிறார்கள். இந்த செடிக்காக, இந்த கிளைக்காக, கொடிக்காக ஆசாப் என்கிற சங்கீதக்காரன் தேவ சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே, இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், உம்முடைய வலதுகரம் நாட்டின இந்த கொடியை, இந்த கிளையை நீ விசாரித்தருளும், கடாட்சி தருளும். ஆண்டவரே, கடாட்சி தருளும். ஏன் இப்படி அங்கலாய்த்த இருதயத்தோடு வேதனையின் உச்சத்தில் நின்று இந்த திராட்சை செடிக்காக, இந்த கொடிக்காக, இந்த கிளைக்காக அவர் மன்றாடி ஜெபிக்க வேண்டும்? காரணத்தை அறிய முற்படுவோம் என்றால் சங்கீதங்களின் புத்தகம் 80ஆம் சங்கீதம் அதனுடைய 12வது வசனம், 13வது வசனத்தை பாருங்கள். வேதம் மிக தெளிவாய் ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்கிறது. ஆசாப்பின் வேதனைக்கும் கண்ணீருக்கும் ஏக்க பெருமூச்சுக்கும் அதுதான் காரணமாய் இருந்தது. வாசிக்கலாம். சங்கீதம் 80, 12, 13. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக, இந்த திராட்சை செடியின் கனிகளை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் அடைப்புகளை எல்லாம் தகர்த்து போட்டு விட்டீர் ஆண்டவரே. அடுத்து, காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது. அடைப்புகள் தகர்த்து போடப்பட்டபடியால் காட்டு பன்றிகள் அதை உழுது போடுகிறது. வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. வெளியின் மிருகங்கள் மேய்ந்து போடுகிறது. ஆண்டவரே, ஆசாப் தேவ சமூகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிப்பதற்கு காரணம், ஒரு நாளிலே சுற்றிலும் வேலி அடைக்கப்பட்டு சரியான நேரத்தில் நீர் பாய்ச்சி, தேவையான நேரத்தில் களை எடுத்து உரமிட்டு பாதுகாத்து வளர்க்கப்பட்ட இந்த திராட்சை தோட்டத்தின் வேலி இப்பொழுது தகர்த்து போடப்பட்டு இருக்கிறது. வேலி தகர்க்கப்பட்டபடியால் அங்கு இருந்த காட்டு பன்றிகளும் வெளியில் இருக்கிற அத்தனை மிருகங்களும் இந்த திராட்சை செடி தோட்டத்திற்குள்ளே நுழைந்து அந்த திராட்சை செடிகளை எல்லாம் அதை அழித்து நாசமாக்கி கால்களால் மிதித்து அவைகளை மேய்ந்து போட்டு அவைகளை தரைமட்டமாக்கி விட்டது. திராட்சை தோட்டத்தின் அழகும் அதனுடைய கனிகளும் அழிக்கப்பட்டு போனபடியினால் ஆசாப் தேவ சமூகத்தை நோக்கி மன்றாடி குமுறி இந்த சங்கீதத்தை பாடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த திராட்சை தோட்டத்தின் ஆரம்ப நிலையை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. 8வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். நீர் எகிப்தில் இருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து, கொஞ்சம் நிறுத்திக்கோமா. நீர் எகிப்தில் இருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்தீர். ஆமென். போன 3 வாரமா நாம தியானிச்சோம்.
என்ன தியானிச்சோம்? இந்த கொடியை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக அவர் பார்வோனுக்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் ஆளோட்டிகளுக்கும் மந்திரவாதிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் எத்தனை வேதனையை கொடுத்தார் என்று சொல்லி. ஐயா, இந்த திராட்சை செடி மிகுந்த பலனை கொடுக்க வேண்டும் என்பது தேவ திட்டமாயிருந்தது. இந்த திராட்சை தோட்டம் அழகு நிறைந்த தோட்டமாய், அநேகருக்கு பலன் கொடுக்கும் தோட்டமாய் அமைய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருந்தது. ஆகவேதான் எகிப்தில் சத்துருவினால் அழித்து நாசமாக்கப்பட்டு அதன் அழகை இழந்து பலனை இழந்து ஒன்றுமில்லாமல் மகிமை இழந்து காணப்பட்ட இந்த திராட்சை செடியை எகிப்தில் இருந்து எடுத்து வந்து கானான் என்கிற அந்த நல்ல தேசத்திலே அந்த திராட்சை செடியை நாட்டும்படியாய் கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆமாங்க, இந்த செடி எகிப்தில் இருந்தால் சரியான பலனை கொடுக்க முடியாது. இந்த செடி எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தால் சரியாக வளராது. அதனால் நல்ல தோட்டத்தில் நல்ல நிலத்தில் இதை நான் நட்டு வைக்க வேண்டும் என்று சொல்லி எகிப்தில் இருந்த திராட்சை கொடியாகிய செடியாகிய இந்த ஜனங்களை கர்த்தர் அதன் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்து கானான் என்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நாட்டினார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்திர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் பள்ளங்கள் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமான வனாந்திரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல். 7வது வசனம், செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை எகிப்தில் இருந்து கானானுக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. சபையே, எப்படி தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஆகிய தம்முடைய ஜனத்தை எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து கானான் என்கிற நன்மையான கனியை புசிக்கக்கூடிய செழிப்பான தேசத்தில் நாட்டினாரோ, அதே போலதான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பாவம், அக்கிரமம், பிசாசு, மரணத்தின் இருள் போன்ற அந்த எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இந்த சபையிலே கர்த்தர் நாட்டி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எகிப்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த திராட்சை கொடியை, இந்த செடியை தேவனாகிய கர்த்தர் செழிப்பான தேசத்தில் நன்மையும் அனுபவிக்கக்கூடிய நல்ல ஒரு தேசத்திலே கொண்டு வந்து நாட்டினார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே தீர்க்க தரிசனமாய் ஒரு பாடலை பாடுகிறார். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாங்க, மகா செழிப்பான மேட்டில், கானான் என்கிற அந்த மகா செழிப்பான மேட்டில் இஸ்ரவேல் ஆகிய திராட்சை தோட்டத்தை அவர் நாட்டினார். ஹல்லேலூயா. 2வது வசனத்தை பாருங்கள். ஏசாயா 5:2, அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். சபையை, தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு நாள் எகிப்து என்கிற அடிமைத்தன வீடாகிய அந்த நெருக்கமான இடத்தில் இருந்து நம்மை பிடுங்கி எடுத்து நல்ல திராட்சை செடிகளாய், உயர்குல திராட்சை செடிகளாய் அவர் கண்டபடியினால் தூக்கி கொண்டு வந்து இந்த சபையிலே நாட்டி வைத்திருக்கிறார். ஆமென்.
ஹalleluya. இந்த செழிப்பான மேடாகிய இந்த சபையிலே தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு செடியாய் கொடியாய் படரும்படியாய் கர்த்தர் இதை ஒரு நலமான ஒரு திராட்சை தோட்டமாய் அமைத்து வைத்திருக்கிறார். எதற்காக? நல்ல பழங்களை தர வேண்டும் என்று. ஏசாயா 5 அதன் 2வது வசனத்தின் பின்பகுதியை பாருங்க. அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எகிப்திலிருந்து கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, என் பிள்ளைகளாகிய என் ஜனங்களாகிய இந்த திராட்சை செடிகள், இது உயர் குலத்தை சார்ந்த திராட்சை செடி, இது நல்ல பழங்களை கொடுக்கக்கூடிய திராட்சை செடி, இது இருக்கக்கூடிய இடம் தான் சரியில்லைன்னு சொல்லி இடத்தை மாற்றினார். வேண்டாம் எகிப்து, உங்களை அழைத்து செல்லுகிறேன் என்று சொல்லி கானானிற்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போய் அங்கே அவர்களை நாட்டினார். சங்கீதங்களின் புத்தகம் 80ஆம் சங்கீதத்தில் அதனுடைய வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 80ஆம் சங்கீதத்திற்கு மறுபடியும் உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். அது வேரூன்றி கொஞ்சம் நிறுத்திக்கோ. அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். சபையே, உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம்தான் இந்த சபை. ஆமென். நான் கனி கொடுக்கணும், கர்த்தருக்காக வாழணும், நானும் நல்லா இருக்கணும், என்னை அழைத்த தேவனும் நன்றாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு மேலான எதிர்பார்ப்போடு என் தேவன் இந்த சபையில் என்னை நாட்டி வைத்திருக்கிறார். இந்த சபை சும்மா வந்து போகிறதற்கு இது ஒன்றும் சத்திரம் சாவடி அல்ல. இது என்னை கர்த்தருக்காக உருவாக்கி கர்த்தருடைய நன்மைகளை அனுபவிக்கும்படியாய் என்னை பயிற்சிவிக்கிற இடம். ஹalleluya, ஹalleluya. அதற்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அது அங்க இருந்த செடி இல்ல, அதுக்கு நல்ல இடத்தை உண்டு பண்ணி நல்ல இடத்துல கொண்டு வந்து நாட்டுறாங்க. நாம கூட நம்ம தோட்டத்தில் வைக்கிறோம் பாருங்க, மரம், வாழை மரம் வைக்கிறோம், மாமரம் வைக்கிறோம், கொய்யா வைக்கிறோம். அந்த கன்றை நம்ம வியாபாரி இடத்திலோ அல்லது நமக்கு தெரிந்த அறிமுகமானவர்களிடத்திலோ அந்த செடியை வாங்கிட்டு வந்து எந்த இடத்துல வச்சா இந்த மரம் நல்ல கனி கொடுக்கும்னு அப்படியே பார்த்து இந்த இடத்துல வச்சா இதில் பாறை இருக்குது, இது வேண்டாம், இந்த இடத்துல வச்சா இந்த மண் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, இதில் வேண்டாம், இந்த இடம் கரெக்டாக இருக்கும், இந்த இடத்துல நல்ல தண்ணி போகிறதுக்கு சரியான இடம், இதில் வச்சா நல்லா வளரும், இதில் வச்சா நல்ல கனி தரும்னு சொல்லி சரியான இடத்தை ஏற்படுத்துகிறோம் அல்லவா? அப்படித்தான் தேவனாகி கர்த்தர் எகிப்தில் இருந்து பிடுங்கி எடுத்து கொண்டு வந்த திராட்சை செடியை கானான் என்கிற தேசத்தில் இருந்த 7 ஜாதிகளையும் துரத்தினாருங்க. இதெல்லாம் என் ஜனத்தை நெருக்கும், இதெல்லாம் என் ஜனத்துக்கு களைகளாயிருக்கும், இது வளர விடாது, இது கனி கொடுக்க விடாதுன்னு சொல்லி 7 ஜாதிகளையும் துரத்தி நல்ல அழகான ஒரு இடத்தை செப்பரேட்டா அதை தெரிந்தெடுத்து அதை வேலி அடைத்து அதிலே நாட்டி அதை வளர்க்க ஆரம்பித்தார். வாசிமா அந்த வசனத்தை. அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. ஹalleluya, ஹalleluya. ஐயா, கானானுக்குள்ள ஆண்டவருடைய ஜனங்கள் பிரவேசிக்கும் போது அது ஆள் இல்லாத தேசம் அல்ல, அது பட்டணங்கள் இல்லாத வெறுமையான வனாந்திரம் அல்ல. ஏற்கனவே அங்கே 7 ஜாதிகள் இருந்தார்கள். மாயையான அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிற ஜனங்கள் இருந்தார்கள். அவர்களை எல்லாம் அடித்து துரத்தி அவர்கள் மீது யுத்தம் செய்து அவர்கள் மேல் ஜெயத்தை தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்து தம்முடைய ஜனத்தை அங்கே நிலைநாட்டினார். அது வேறொன்று ஆரம்பித்தது. ஆமென், ஹalleluya. ஆமா, நம்ம சர்ச்லயும் ஃப்ரண்ட்ல ஒரு 3 சின்ன மரக்கன்றுகளை வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு முறை பக்கத்தில் போய் பார்ப்பேன், எத்தனை இலை வந்திருக்கு, இது வளருதா? ஏன்னா வளர்ந்தால் அதன் மூலமாய் கொஞ்சம் நிழல் கிடைக்கும், வர்ற மக்கள் வாகனத்தை விட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அதன் மீது கொஞ்சம் வாஞ்சை உள்ளவன அவ்வப்போது பக்கத்தில் போய் பார்க்கறது உண்டு. அதுபோல தான் அன்றைக்கு தேவன் நாட்டின் அந்த திராட்சை செடியானது
அங்கே வேரூன்ற ஆரம்பித்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அங்கே இங்கே இருந்த நம்மை இந்த பேய்க்குளத்துக்குள்ளே கொண்டு வந்து இந்த இயேசுவின் பிரசன்ன ஊழியத்தின் மூலமாக ஒன்றா இணைச்சி இப்போ வேரூன்ற வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கும்படியாய், கிறிஸ்துவுக்கென்று கனி கொடுக்கும்படியாய், எதிர்த்து நிற்கிற சத்துருவை வீழ்த்தும்படியாய் கர்த்தர் நம்மை அவருக்கென்று வேரூன்ற பண்ணி இருக்கிறார். ஆமென். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. ஆமா, கானான் தேசத்தில் இருந்த எல்லா எல்லைகளுக்கும் அது கொடி விட்டு படர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த திராட்சை செடி வளர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு செடி இருந்துச்சு. அது கொடி விடும் பாருங்க. விட்டா அதுக்கு இடம் தாங்க நாம் கொடுக்கணும். படர்ந்து அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அது கிளை விட்டு தேசம் எங்கும் படர்ந்தது. 10வது வசனத்தை பாருங்க. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமிட்டாகவும் பரவ விட்டது. வளர்ந்துச்சு, கொடி விட்டுச்சு, படர்ந்து மலைகளையும் நதிகளையும் சமுத்திர கரைகளையும் தனக்காக்கியது. யோசுவாவின் புத்தகத்தை நீங்கள் பின் பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, யோசுவா தேசத்தை 12 கோத்திரத்திற்கும் பங்கிட்டு கொடுக்கும் பொழுது நதிகள் சில கோத்திரங்களுக்கு எல்லையாக இருந்தது, சில கோத்திரங்களுக்கு சமுத்திரம் எல்லையாக இருந்தது, சில கோத்திரங்களுக்கு மலைகள் எல்லையாக இருந்தது. அந்த கானான் தேசம், அந்த நல்ல தேசத்தில் 365 நாள் நல்ல மழை பெய்கிற தேசம், வறட்சியே இல்லாத தேசம், பாலும் தேனும் ஓடுகிற நல்ல ஒரு வளமான தேசத்துல அந்த செடியை கொண்டு நாட்டி அது வேரூன்றி இப்பொழுது கிளைகள் படருகிறது. நதிகளையும் மலைகளையும் சமுத்திரங்களையும் தாண்டி அது பரவி உயர்ந்து வந்து கொண்டிருந்தது. நல்லா வளர்ந்துச்சுங்க, நல்லா படர்ந்துச்சுங்க. ஆனால் 12வது வசனம், இப்பொழுதோ வழிநடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? நல்லதான் வளர்ந்துச்சுங்க, இடம் நல்ல இடம்தான், தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. ஆனால் பாதுகாப்பை இழந்தது அந்த திராட்சை தோட்டம். காரணம், கர்த்தருக்கு எதிராய் செயல்பட ஆரம்பித்தது. நல்லா இருந்த அந்த திராட்சை செடி, ஓங்கி படர்ந்த அந்த திராட்சை செடி இப்போ காட்டு பன்றிகளும் வெளியின் மிருகங்களும் உழுது போட்டுடுச்சு. எல்லாம் அழிஞ்சு போச்சு. அழகு இல்லை, பசுமை இல்லை, கனி இல்லை, யாரும் அதை தேடுவார் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, விசாரிப்பற்ற நிலையில் இருந்த இந்த திராட்சை தோட்டத்துக்காகத்தான், இந்த ஜனங்களுக்காகத்தான் ஆசாப் கதறுகிறார். ஆண்டவரே, சேனைகளின் தேவனே, திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும் ஆண்டவரே. எகிப்தில இருந்து எவ்வளவு அருமையா கொண்டு வந்தீர் ஆண்டவரே. பார்வோனுக்கு வேதனையை கொடுத்து செங்கடலில் அவனை அழித்து வனாந்திர பாதையில் 40 ஆண்டுகளாய் வழிநடத்தி வானத்து மன்னாவை கொடுத்து இரவும் பகலும் மேகத்தினாலும் அக்கினியினாலும் வழிநடத்தி நல்ல இடத்துல கொண்டு வைத்தீரே, வேறொன்ற பண்ணினீரே, படர வைத்தீரே, கனி கொடுக்க வைத்தீரே. இன்று தரைமட்டமாகிவிட்டது. சகோதரா, சகோதரி, ஆண்டவரோட நல்லா இருக்கிறீங்களா? உங்க உறவு கரெக்டா இருக்குதா? உங்க வீட்டுக்குள்ள அவர் தர்ற சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுதா? அவர் மூலமா கிடைக்கிற மகிழ்ச்சியை அனுதினமும் கொண்டாட முடியுதா? உங்க முன்னாடி நிற்கிற ஊழியக்காரன் நான் சொல்றேன், நான் போய் சொல்லலை. எனக்கு 1008 பிரச்சனை என் மண்டைக்கு மேலே இருக்கு. ஆனால் இந்த உள்ளத்துக்குள்ள ஏதோ இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு பெரிய சந்தோஷத்தை 24 hours அனுபவிக்கிறேன். சில நேரம் நானும் அழுறேங்க. இந்த உலகத்தில் தானே நானும் இருக்கிறேன். எனக்கும் வலி இருக்குது, எனக்கும் வேதனை இருக்குது. ஆனால் என்னை எப்பவும் சந்தோஷமாக ஒருத்தர் வச்சிட்ருக்கிறாரு. காரணம்,
என் தோட்டத்தை அவர் வேலி அடைச்சி வச்சிருக்கிறாரு. உங்கள் தோட்டத்தில் வேலி இருக்குதா? உங்கள் தோட்டத்தில் வேலி இருக்குதா? வேலி இருக்குதா? காட்டுப்பண்ணி வந்து உழுது போடுதா? வெளியின் மிருகங்கள் வந்து மேய்ந்து போட்டு உங்கள் குடும்பத்தை அழித்து நாசமாக்குதா? இன்றைக்கு கேளுங்க, ஆண்டவரே என்ன விசாரியும் அப்பா, என் குடும்பத்தை விசாரியும். நான் இங்கே வந்து உட்கார்ந்தப்போ அருமையான ராஜன் அண்ணே ஃபஸ்ட் ஆளாக வந்துட்டாங்க. இன்னைக்கு நானும் அவங்களும் தான் இருந்தோம். கொஞ்சம் அவங்கள குறித்து விசாரிக்கணும்னு சொல்லி என் ஆவியில் ஏவப்பட்டபடியால் அண்ணன்ட்ட போய் விசாரித்தேன். உங்கள் லைஃப்பை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கண்ணே அப்படின்னேன். அவங்க சொன்னாங்க, நான் இப்படி பலவீனப்படுறதுக்கு முன்னாடி என்கிட்ட 2 ட்ரக்கர் இருந்தது, ஒரு கார் இருந்தது, ஒரு மளிகை கடை இருந்தது. என்ன தெரியாதவங்க சாத்தாங்குளத்தில் கிடையவே கிடையாது. அவ்வளோ நல்லா இருந்தேன். ஒரு நாள் என் சொந்த மளிகை கடையில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு பலவீனம் வந்துச்சு, கீழே விழுந்துட்டேன். அன்றையிலிருந்து என் சரீரம் பலவீனப்பட ஆரம்பித்தது. என்கிட்ட இருந்த 2 ட்ரக்கரையும் விற்க வேண்டியதாயிற்று. என்கிட்ட இருந்த காரையும் நான் இழக்க வேண்டியதாயிற்று. என்னிடம் இருந்த கடையும் என் கையை விட்டு போயிடுச்சு. என் வாழ்க்கையில் கடன் 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 என்று கடனிலே மூழ்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய விற்று 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 கடன் அடைச்சேன். இப்போ என் பிள்ளையோட வருமானத்தில், சொற்ப வருமானத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அண்ணே ஆண்டவர் உங்களை விசாரிப்பார், இந்த திராட்சை செடியை ஆண்டவர் விசாரிப்பார். சபையே, எங்கேயோ காட்டு பண்ணி ஒன்று அழிச்சு போட்டுட்டா. நல்லா இருந்தையா. ஒரு நாள் அந்த திராட்சை செடி கொடி விட்டு படர்ந்தது போல அது கிளை விட்டு மலைகளையும் நதிகளையும் சமுத்திரத்தையும் மூடி உயர்ந்து நின்றது போல என் வாழ்க்கை இருந்துச்சியா. இன்னைக்கு அப்படியே அழிஞ்சு 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 தேஞ்சி கரைஞ்சி இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் தரைமட்டமான நிலையில் வந்திருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? ஆசா குமுறியது போல இன்னைக்கு குமுற போகிறோம். கர்த்தர் விசாரிப்பார். ஆமென். கர்த்தருடைய விசாரிப்பு உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுன்னா கண்டிப்பாக சேஞ்சிங் உண்டாகும். என் விசாரணைக்கும் அவர் விசாரணைக்கும் வித்தியாசம் உண்டு. கர்த்தர் ஒரு மனிதனை விசாரிப்பதற்கும் மனிதன் ஒரு மனிதனை விசாரிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. நான் விசாரித்தேன் அண்ணனை, அண்ணன் லைஃப்பை சொல்லுங்க, குடும்பத்தை சொல்லுங்கன்ட்டு விசாரிச்சுட்டு ஜெபிப்போனே, கர்த்தர் அற்புதம் செய்வார். அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். ஆனால் கர்த்தர் விசாரித்தார்னா அவர் வேற மாதிரிங்க. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 38 வருஷமா வியாதிப்பட்டவனை எத்தனை பேர் விசாரிச்சிருப்பாங்க? 38 வருஷம்ல அவன் படுத்த படுக்கையாகி எத்தனையோ பேர் விசாரிச்சிருப்பாங்க. ஆனா அந்த விசாரிப்பெல்லாம் ஒன்றும் நடக்கலைங்க, ஒன்றும் நடக்கல. இவர் வந்தாருங்க, இயேசு வந்தார், விசாரித்தார். மகனே, சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? உள்ள குமரலெல்லாம் கொட்டுறான். ஆசதாயா, சுகமடையணும்னு விரும்புறேன், ஆனா எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஒருவரும் இல்லை, எனக்கு வழிகாட்டுறதுக்கோ எனக்கு உதவி செய்வதற்கோ எனக்கு ஒத்தாசை செய்வதற்கோ ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள் இன்னொருவன் மூழ்கி எழுந்து சுகமடைந்து போய்விடுகிறான். ஆண்டவர் விசாரிக்கிறவர் சும்மா போக மாட்டார். அவர் விசாரிச்சா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் போவார். ஆமாம். அவர் சொன்னார், பரவாயில்லப்பா, குளம் கலங்கினதும் போதும், நீ போய் முங்கினதும் போதும், எழும்புடா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே சுகம் பெற்று கடந்து போனான். ஹல்லேலூயா. சபையே, உன்னை விசாரிக்க அவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். இந்த ஆராதனை உன்னை விசாரிக்கும் ஆராதனை. ஹல்லேலூயா. எங்கோ உன் வாழ்க்கையில் காட்டு பன்றிகளும் வெளியின் மிருகங்களும் மிதித்து
மிதித்து போட்டதை, மேய்ந்து போட்டதை மறுபடியும் கிளை விடும்படியாய், துளிர் விடும்படியாய், உன்னை கனி கொடுக்கும்படியாய், உன்னை அலங்கரிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை விசாரிக்க வந்திருக்கிறார். இது ஒரு விசாரிப்பின் ஆராதனை. விசாரிப்பின் ஆராதனை. ஒன்றே ஒன்று, அவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே என் தவறை மன்னிச்சிருங்கப்பா, என் குற்றத்தை மன்னிச்சிருங்க. எங்கே உன் வேலி தகர்க்கப்படும்படியாய் நீ செயல்பட்டாயோ, எந்த காரணத்தினால் உன் வேலி தகர்க்கப்பட்டதோ அந்த காரணத்தை உணர்ந்து அறிந்து அவருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்திவிடு, தாழ்த்திவிடு என்பதாம் சங்கீதம். கடைசி வசனத்திற்கு வருவீர்கள் என்றால் ஆசாப் சங்கீதக்காரன் இப்படியாய் முடிக்கிறார். 18-19 இரு வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், எங்கள் பக்கமாய் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், உங்க முகத்தை எங்க மேல பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஆமென். ஆசாப், வேலி தகர்க்கப்பட்டதுக்கு காரணம் நாங்க தான் ஐயா. நாங்க பின்வாங்கிட்டோம், நாங்க பின்வாங்கிட்டோம். உமக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை வேறு எதற்கோ கொடுத்து விட்டோம் ஆண்டவரே. உம்மை விட எதையோ ஒன்றை நாங்கள் அதிகமாய் நேசிக்க ஆரம்பித்து விட்டோம். அதன் மீது எங்கள் நம்பிக்கையை வைத்து செயல்பட ஆரம்பித்து விட்டோம். ஆகவே இனி ஒன்று செய்கிறோம், உம்மை விட்டு ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். இருக்கீங்களா அப்படிப்பட்டவங்க? ஆண்டவரே, உம்முடைய காரியத்தில் நான் சரியாய் நடந்து கொள்வேன், நான் பின்வாங்க மாட்டேன். ஆண்டவரே, பின்வாங்க மாட்டேன். எங்களை உயிர்ப்பியும், எங்களை உயிர்ப்பியும், உமது நாமத்தை தொழுது கொள்வோம். ஆண்டவரே, அந்நிய தேவர்கள் பக்கமாய் திரும்பி பார்ப்பது இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்தின் பக்கமாய் நாங்கள் சாய்வதில்லை ஆண்டவரே. நான் என்ன செய்ய வேண்டும் அதை மாத்திரம் நான் செய்வேன் ஆண்டவரே. நான் எதை செய்ய வேண்டுமோ அதை மாத்திரம் நான் செய்வேன் ஆண்டவரே. இந்த திராட்சை செடியை விசாரி தருளும் ஐயா, விசாரி தருளும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. உங்க பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா, உங்க மகிமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே, உங்க மகிமை இறங்கி வரட்டும். குயவன் கையில் உள்ள களிமண்ணாங்கள் ஏந்தீவனை திடுமே. குயவன் கையில் உள்ள களிமண்ணாங்கள் ஏந்தீவனை திடுமே. சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், நித்தம் உம் கரத்தில் நாங்கள், நித்தம் உம் கரத்தில். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா. பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே.
உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால். உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால். கள்ளம் நீங்குதையா எனக்கு கள்ளம் நீங்குதையா. உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால். உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால். கள்ளம் நீங்குதையா எனக்கு. திராட்சை செடியே இயேசு ராஜா. திராட்சை செடியே இயேசு ராஜா. உம்மோடு இணைந்திருக்கும் இளை நாங்கள். உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். ஒரு மனதோடு அர்ப்பணிப்போடு பாடுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய செடியின் கிளையப்பா, உமக்காய் படரு கொடியையா. உம்மோடு இணைந்திருக்கும் கிளை ஆட்டுப்பன்றி மிதிக்க விடாதீங்கப்பா. வெளியின் மிருகம் என் வாழ்க்கையை மேய்ந்து போக விடாதீங்கப்பா. உங்க பிரசன்னத்தினால் தகப்பனே எங்களை எழுப்ப பண்ணும். திரும்பி வாரும், எங்களை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே. உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்களையா. வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்களையா. வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம். வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம். தியானம் செய்கின்றோம் நாங்கள். தியானம் செய்கின்றோம். திராட்சை செடியே இயேசு ராஜா. திராட்சை செடியே இயேசு ராஜா. உம்மோடு இணைந்திருக்கும் ஏகமாய் எல்லாரும் ஒரு மனமாய் படரு. நான் உமக்காய் வாழ்வேன், உமக்காய் படருவேன். உம்மோடு இணைந்து கனி கொடுப்பேன். உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள். உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். ஹல்லேலூயா. நான் படருவேன் ஆண்டவரே, நான் உமக்காய் படருவேன். யோவான் எழுதின நற்செய்தியின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். யோவான் 15:5 வாசிக்க கேட்போம். நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஹல்லேலூயா. சபையே, அவரோட இணைஞ்சு நிலை, கர்த்தரோட நிலைத்திரு. அவர் உன்னோடு, நீ அவரோடு நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பாய். காட்டு மிருகம் உள்ள வர முடியாது, காட்டு விலங்குகள் உள்ளே வர முடியாது. அவர் உன்னை வேலி அடைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு உன்னை பிரிக்கிறதை எதுவாக இருந்தாலும் அதை துரத்தி அடிப்பார். அந்த காட்டு பன்றியை துரத்தி அடிப்பார். அந்த வெளியின் மிருகங்கள் உன் தோட்டத்தை பாதிக்காதபடிக்கு உன்னை மகிமையினால் மூடி அவைகளை துரத்தி அடிப்பார்.
கடந்த வாரத்தில் ஒரு நாள் இரவு 12 மணி இருக்கும். அந்த இரவு நேரத்தில் நான் படுத்து நித்திரை செய்ய போகிற நேரத்தில் ஒரு பொல்லாத ஆவி என்னோடு யுத்தம் பண்ண ஆரம்பித்தது. அந்த பிசாசினுடைய பிரசன்னத்தை என்னுடைய ஆவியில் உணர்ந்தேன், என் சரீரத்திலையும் உணர்ந்தேன். அதனுடைய ஆக்ரோஷமான தாக்கங்கள் என்னை வீழ்த்தும்படியாக எதிர்த்து வந்து நின்றது. அந்த நடுஜாமத்தில் என் மனைவியை எழுப்பி நானும் அவளும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு 1/4 மணி நேரம் தேவ சமூகத்தில் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி அவருக்கு எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த 15 நிமிடம் கழித்து அந்த பொல்லாத ஆவி எங்களை விட்டு விலகி ஓடியதை இப்போ வரைக்கும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை கெடுக்கிற காட்டு பன்றிய அவரால் துரத்த முடியும். உன் தோட்டத்தை அழிக்கிற அந்த மிருகங்களை உன் எல்லையிலிருந்து ஓட ஓட திருத்துவார். ஒன்னே ஒன்று, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வா, அவரை தேடு, முழங்கால முடக்கு. ஏன் வாழ்க்கை அழிஞ்சு கிடக்கு? வீட்டில் முழங்கால் போட முடியல, ஜபிக்க முடியல, வேதத்தை நேசிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல. அர்ப்பணி, முட்டி போடு, வலிக்கட்டு. எத்தனை மணி நேரம் வேலை செய்யற? பணத்தை சம்பாதிக்கணும், அந்த கடனை அடைக்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். எத்தனை ஓட்டு ஓடுற? கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி விழுந்து கிடக்கிற? தேவனோடு நிறைய செலவிடுகிற நேரம் எப்படி இருக்கு? முட்டிய முடக்கு. காட்டு விலங்குகள் ஓடும், அதை செய்ய மறுக்கிறதுனால தான் வெளியில கிடக்கிறது பூரா உள்ள வந்துருது. அன்றைக்கு எகிப்திலிருந்து நாட்டு கொண்டு செல்லப்பட்டு கானானில் நாட்டப்பட்ட அந்த திராட்சை செடி கர்த்தரை மறந்துட்டு அந்நிய தேவர்களை பின்பற்ற ஆரம்பித்தபடினா வேலையெல்லாம் தகர்த்தார். அங்கங்க இருந்தவெல்லாம் யுத்தம் பண்ண வந்துட்டான். ஒரு நாள் வந்தபோது பாபிலோனியன் நேபுகாத் நேச்சார் வந்தான், பாபிலோனிய மன்னன் வந்தான். அத்தனை தேசத்தையும் தேவாலயத்தை தரைமட்டமாக்கினான், அலங்கத்தை தீவுக்கு இரையாக்கினான், எல்லோரையும் பிடித்து சிறை கொண்டு போனான். யார் காரணம்? வீழ்ச்சிக்கு யார் காரணம்? அழிவுக்கு யார் காரணம்? குடும்பத்துக்குள்ள இருக்கிற போராட்டத்திற்கு தோல்விக்கு யார் காரணம்? எங்கோ ஒரு வகையில் நான் கர்த்தரை விட்டுவிட்டேன். அவர் பக்கமா திரும்பு, திரும்பு. ஆண்டவரே, இனி பின் வாங்க மாட்டோம். முழங்கால் போடுவோமா? முழங்கால முடக்கி, ஆண்டவரே, ஆசாப் சொன்னதை நாம சொல்வோம். ஆண்டவரே, பின் வாங்க மாட்டோம், உம்மை விட்டு பின் வாங்க மாட்டோம். எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, எங்களை மறுபடியும் செப்பனிடும் ஐயா. என் குடும்பத்தை மறுபடியும் தூக்கி எடுங்கப்பா. நான் வாழணும் ஆண்டவரே, நான் வாழணும். ஒரு 5 நிமிஷத்துல இந்த ஜெபத்தை முடிக்க போறேன். அப்பாடை முடிஞ்சா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்படி தேவனோடு இணைய முடியுமோ அப்படி இணைஞ்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்புவார். உங்க குடும்பம் வாழ்ந்திருக்கும். நீங்க தலைப்பீங்க, மறுபடியும் படருவீங்க. எந்த விலங்கு எந்த காட்டு பண்ணி உங்களை நசுக்கிச்சோ அதை ஓட ஓட கர்த்தர் துரத்துவார். அது நடக்குங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்றேன், காட்டு பன்றியும் வெளியின் மிருகங்களும் ஓடும். அவர் அதை செய்வார், கர்த்தர் செய்வார். அப்படி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, உம்மோடு இணைந்திருக்கும் கொடியா இருப்பேன்பா. உங்களை விட்டு நான் விலக மாட்டேன். நான் கனி கொடுக்கணும். உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். வாலிப பிள்ளைங்க சொல்லுடா. உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், காய் படருகின்ற கொடி நாங்கள். பின்வாங்க மாட்டேன். உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா,
திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள். ஆண்டவரே, இனி அந்த தவறை நான் செய்ய மாட்டேன். இனி உங்களை விட்டு எங்கேயும் ஓட மாட்டேன். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், உம்முடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். அதிகாலையில் உங்களை தேடுவேன் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் அமருவேன் ஆண்டவரே. எதுலெல்லாம் தவறுனேனோ அதிலெல்லாம் என்ன சரி பண்ணிக்கிறேன். என்னை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே. உங்க முகத்தை என் மேல பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. என்ன உயிர்ப்பையும் ஆண்டவரே. கடைசி ஒரு நிமிடம் கூப்பிடுங்க ஆண்டவரே, என்ன திருப்பி கொண்டு வாரும். நான் இழந்ததை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவரீர் என்னை மறுபடியும் திருப்பி கொண்டு வாரும். காட்டு பன்றிகள் வெளியேறி ஓடட்டும். என் குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கிற வெளியின் மிருகங்கள் அது வெளியேறி ஓடட்டும் ஆண்டவரே. நல்ல பிதாவே, அர்ப்பணிப்போடு ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறேன். என் பரிசுத்தத்தை கெடுத்து நாசமாக்குகிற இந்த காட்டுப்பன்றிகள், வெளியின் மிருகங்கள் என்னை விட்டு வெளியே ஓடட்டும் என்று சொல்லி ஜபித்துக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தை கொடும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினால் வேலை அடையும் ஆண்டவரே. வாலிப வயதில் கர்த்தருக்காக இவர்கள் கனி கொடுக்கட்டும் ஐயா. தேவனோடு இணைந்து வாழட்டும் ஆண்டவரே, இணைந்து வாழட்டும். என் சகோதரனுக்கு உதவி செய்வீராக, என் சகோதரிக்கு உதவி செய்வீராக. தகப்பனே, என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என் தாயாருக்கு உதவி செய்யும், அன்பு தகப்பனாருக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தேவரீர் பரிசுத்தத்தில் இன்னும் வளரட்டும் ஆண்டவரே. கிருபையில் வளரட்டும், பரிசுத்த ஆவியின் வல்லமையில் வளரட்டும் ஆண்டவரே. எந்தெந்த காரியங்களில் பாதிப்பை சந்தித்து, இழப்பை சந்தித்து வேதனையோடு வந்தார்களோ அதெல்லாம் மறுபடியும் சீர்படுத்தப்படும்படியாய் கர்த்தாவை மறுபடியும் திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே. திருப்பி கொண்டு வாரும். வீழ்ந்து கிடக்கிற வீழ்ச்சியிலிருந்து மறுபடியும் தூக்கி எடும் ஆண்டவரே. மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். அப்படியே நீர் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 628613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.